ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். யுக்ரைனில் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் இடையிலான பேச்சுவார்த்தை ஏமாற்றத்தில் முடிந்தது. அதேவேளையில் அலாஸ்காவில் புட்டினுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பும் மரியாதையும் யுக்ரைனியர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. 3 ஆண்டு போரால் உருகுலைந்து வரும் யுக்ரைனில் மக்கள் மனநிலை என்ன, அலாஸ்காவில் நடந்தது என்ன என்பதை விரிவாக காணலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதின் இடையிலான அலாஸ்கா சந்திப்பை உலகமே ஆவலாக பார்த்திருந்த நேரம். சீறிப்பாய்ந்த ஏவுகணைகள், ட்ரோன்கள் யுக்ரேனின் நிலைகளையும் ராணுவ வாகனங்களையும் சிதறடித்தது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் யுக்ரைன் பதிலடி ஏவுகணைகளை ரஷ்யாவை நோக்கி வீசியது. இப்படி யுக்ரைன் ஏவிய ஏவுகணைகள், ட்ரோன்களை வானிலேயே சிதறடித்தது ரஷ்யாவின் S-400 வான் பாதுகாப்பு கட்டமைப்பு. கிழக்கு யுக்ரைனில் இருக்கும் காட்சிகள் எல்லாம் யுக்ரைனில் போர் நிறுத்தம் என்பதற்கு எந்த தடயமும் இல்லை என்பதையே காட்டியது. யுக்ரைன் கிராமங்களை கைப்பற்றிய ரஷ்ய வீரர்கள் அங்கெல்லாம் வெற்றி கொடியை நாட்டிய காட்சிகளே வெளியாகியது. களத்தில் காட்சிகள் இப்படி இருக்க, அலாஸ்கா சம்மிட்டில் மட்டும் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு விடுமா என்ன என்ற கேள்வியே எழுந்தது. அதுபடியே ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையே 3 மணி நேரமாக மூடிய அறையில் சந்திப்பு நடைபெற்றது. முடிவில் இருவரும் செய்தியாளர்களை சந்தித்த போதுதான் ஒப்பந்தம் எட்டவில்லை என்றார் ட்ரம்ப். We had a very productive meeting. There were many points that we agreed on. Most of them, I would say, a couple of big ones that we haven't quite gotten there, but we've made some headway. So there's no deal until there's a deal. இதில் பாசிட்டிவ் நகர்வாக போரை முடிவுக்கு கொண்டுவர உண்மையான ஆர்வத்துடன் இருக்கிறேன் என்றார் புதின். எந்த ஒரு பேச்சுவார்த்தையையும் நாசப்படுத்த வேண்டாம் என்று யுக்ரேனுக்கும் ஐரோப்பாவுக்கும் எச்சரிக்கை விடுத்தார். அதிபர் ட்ரம்ப் பேச்சில் உடன்படுகிறேன். நிச்சயமாக உக்ரைன் பாதுகாப்பை உறுதி செய்யணும். அதற்காக பணியாற்றவும் தயாராக இருக்கும். நாம் இப்போது அடைந்திருக்கும் புரிதல் இந்த இலக்கை அடைவதற்கு உதவும் என நம்புகிறேன். ஐரோப்பிய நாடுகள் அனைத்தையும் ஆக்கப்பூர்வமாக உணர வேண்டும். எந்த தடையையும் உருவாக்காமல் ஆத்திரமுட்டல் அல்லது திரைக்கு பின்னால் சூழ்ச்சிகளை செய்து பேச்சுவார்த்தையை சீர்குலைக்க முயற்சிக்காது நம்புகிறேன். அலாஸ்கா சம்மிட்டில் நடந்த மற்றொரு காட்சி யுக்ரைனுக்கு நல்ல பாடமாக இருந்திருக்கும் என்றே சர்வதேச அரசியல் பார்வையாளர்களால் சொல்லப்படுகிறது. அதாவது ரஷ்ய அதிபர் புதினுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு. நம்ம ஊர் பாஷையில் சொல்ல போனால் சும்மா அதிருதில்ல என சொல்லும் வகையில் இருந்தது புதின் என்ட்ரி. ரஷ்ய அதிபர் புதினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிபர் புதினை கைகுலுக்கி வரவேற்று பேச்சுவார்த்தை அரங்கிற்கு அழைத்து சென்றார் ட்ரம்ப். இருதரப்பு செய்தியாளர் சந்திப்பில் உங்களை மீண்டும் சந்திப்பேன் என்று ட்ரம்ப் சொல்ல, அது மாஸ்கோவில் என்று புதின் சொல்ல, அந்த காட்சி சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. Again, Mr. President, I'd like to thank you very much, and we'll speak to you very soon and probably see you again very soon. Thank you very much, Vladimir. Next time in Moscow. Oh, that's an interesting one. I don't know. ஏதோ பால்யகால நண்பர்கள் போல அவர்கள் நடந்து கொண்டதெல்லாம் நிச்சயம் யுக்ரேனியர்கள் வயிற்றில் புலியை கரைத்திருக்கும். இதெல்லாம் அமெரிக்காவில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு கிடைக்காத வரவேற்பு. நீங்க மட்டும் அதிபரா தொடர்ந்து இருந்தால் இந்த போரே தொடங்கி இருக்காது என்று ட்ரம்ப் தலையில் பெரிய ஐஸ் கட்டியை தூக்கி வைத்தார் புதின். ஏற்கனவே தனக்குத்தானே அமைதியின் தூதுவன் என்று சொல்லிக்கொள்ளும் அதிபர் ட்ரம்ப் புதினை புகழ்ந்து தள்ளிய கையோடு முடிவு ஜெலன்ஸ்கி கையில்தான் என்று சொல்லிவிட்டார். இதெல்லாம் ட்ரம்பின் ஆசிய கொள்கையை பார்ப்பவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்காது. இதுவரையில் பாகிஸ்தான் பக்கமே திரும்பாத டொனால்ட் ட்ரம்ப் இப்போது இந்தியாவை எதிரியை போல சித்தரிப்பதை பார்க்கலாம். இப்போதைக்கு கிட்டத்தட்ட யுக்ரேனுக்கு கையறு நிலைதான். ட்ரம்பை பொறுத்தவரையில் யுக்ரேனில் அமைதி என்பதை தாண்டி அங்கிருக்கும் கனிமங்களை எடுக்கவே அதிதீவிரம் காட்டுகிறார். ஏனென்று கேட்டால் இப்போது ரஷ்யா கேட்கும் விலை பெரியது. அலாஸ்கா சம்மிட்டுக்கு முன்னாடி போர் நிறுத்தம் விவகாரத்தில் எங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை
என சொல்லிவிட்டது ரஷ்யா. அதாவது யுக்ரேனிடம் இதுவரையில் கைப்பற்றிய பகுதியெல்லாம் எங்களுடையது என சொல்கிறது. யுக்ரேனின் 20% பகுதியை ரஷ்யா கைப்பற்றிவிட்டது. 2014 யுக்ரேனின் கிரீமியா தீபகற்பத்தை கைப்பற்றியது ரஷ்யா. இப்போதைய போரில் கைப்பற்றிய லுஹான்ஸ்க் மற்றும் கிட்டத்தட்ட கைப்பற்ற இருக்கும் டானெட்ஸ்க், ஜப்போரிஜியா, கெர்சன் மாகாணங்களுக்கு எல்லாம் ரஷ்யா சொந்தம் கொண்டாடுகிறது. அதுபோக நாட்டோவில் இணைகிறோம் என்ற ஆசையை யுக்ரேன் மறந்துவிட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் யுக்ரேனின் நாட்டோ ஆசையும் இந்த போருக்கு ஒரு காரணம்தான். யுக்ரேனில் 2014 பிப்ரவரியில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்த விக்டர் யனுகோவிச் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இதற்கு பிறகு ரஷ்யா கிரிமியாவை கைப்பற்றியது. 2019 ஏப்ரலில் மேற்கத்திய நாடுகள் ஆதரவு பெற்ற ஜெலன்ஸ்கி யுக்ரேன் அதிபரானார். நாட்டோவில் இணையவும் ஆர்வம் காட்டினார் ஜெலன்ஸ்கி. பைடன் அரசாங்கமும் ஐரோப்பிய நாடுகளும் யுக்ரேனுக்கு உரிமையுள்ளது என்று கொம்பு சீவ எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா போரில் குதித்தது. ஒரு இறையாண்மை கொண்ட நாடு எந்த ஒரு அமைப்பிலும் இணைய உரிமை இருக்கிறது. அதேவேளையில் பிராந்திய அரசியல் எதிரியின் பலமறிந்து வியூகமாக செயல்படுவதும் ஒரு தேசத்திற்கு மிக முக்கியமானது. பலம் வாய்ந்த ரஷ்யா படையெடுக்க ஆயுதம் தருகிறோம் என அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஒதுங்க பாதிக்கப்பட்டது யுக்ரேனிய மக்கள். வல்லரசுகள் எல்லாம் குட்டி தேசங்களை தங்கள் பகடையாக உருட்டுவது உலக அரசியல் வழக்கம். இதை சோவியத் யூனியனில் வலுவாக இருந்த யுக்ரேன் உணரத் தவறிவிட்டதா என்பதே கேள்வியாக இருக்கிறது. போரில் யுக்ரேனிய மக்கள் பெரும் விலை கொடுத்திருக்கிறார்கள். ரஷ்யா நடத்தும் தாக்குதல்களில் குடியிருப்புகள் எல்லாம் குப்பையாகும் காட்சியையும் காண முடிகிறது. யுக்ரைன் தலைநகர் கீவில் அவ்வப்போது ரஷ்யா தாக்குதலை நடத்தி வருகிறது. வீடுகளெல்லாம் பற்றி எரிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு குழந்தைகளோடு இடம்பெயர்கிறார்கள். Давайте я повезу. Ні, мені бабу жду, я ж не одна, я А де баба? А, ви тут. Я би спітяла, блін. Значить, друзі, зараз всі бігуть в школу. சொந்த மண்ணில் இருந்து அகற்றப்பட்ட மக்கள் யுக்ரைனின் கீவ் நகரில் அகதிகளாக வசிக்கிறார்கள். ரஷ்யா கைப்பற்றிய 4 மாகாணங்களைச் சேர்ந்த பலர் கீவ் புறநகர் பகுதிகளில் தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தங்களது சொந்த மண்ணுக்கு திரும்ப முடியுமா என்பது பெரும் கேள்வியாகவே தொடர்கிறது. மறுபுறம் ரஷ்யா கைப்பற்றிய யுக்ரைனின் டானெட்ஸ்க் மாகாணத்தில் ரஷ்ய கொடியோடு இயந்திரங்கள் கதிர்களை அறுக்கிறது. யுக்ரைனில் விளைவிக்கப்பட்ட இந்த கோதுமையை ரஷ்யா ஏற்றுமதி செய்கிறது. இன்று போரில் சம்பந்தப்பட்ட நாடு யுக்ரைன். ஆனால் பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் இல்லை. இந்த சூழலில் அலாஸ்காவில் புதினுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பை பார்த்த யுக்ரேனியர்கள் அதிர்ச்சியில் இருந்து வெளியேறவில்லை. என்னோட முழு நாட்டையும் அழிக்கும் ஒருவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பா? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எப்படிப்பட்ட மாய உலகில் வாழ்கிறோம்னு நம்ப முடியல. நேற்று சுமியில பாலிஸ்டிக் ஏவுகணை வீசப்பட்டது. ஆனா அலாஸ்காவுக்கு பறந்த புட்டினை கைத்தட்டி பாராட்டுகிறார்கள். சிவப்பு கம்பளம் விரிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்களுடைய புகைப்படங்களை செல்போனில் பார்த்து வேதனையடையும் யுக்ரேனிய மக்கள் போரை நிறுத்தவும் கேட்கிறார்கள். பெரும் நாசத்தை விளைவிக்கும் போர் முடியுமா? முடிவு எட்டப்படுமா என்ற கேள்வியோடு தொடங்கிய பேச்சுவார்த்தை முடிவு இல்லாமலே முடிந்துவிட்டது. இதில் ட்ரம்ப் புதின் சந்திப்பு நடத்திய அலாஸ்காவில் நடைபெற்ற போராட்டங்கள் கவனம் பெற்றது. யுக்ரேனோடு நிற்கிறோம் என்ற பதாகை தாங்கியிருந்த மக்கள் புதினுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாதது ஒன்றும் புதிதல்ல என்றனர். போராட்டத்தில் புதின் நாடு திரும்புங்கள், உங்களுடன் ட்ரம்பையும் அழைத்துச் செல்லுங்கள் என வாசகம் இடம்பெற்ற பேனரும் கவனம் பெற்றது.
2 குற்றவாளி பேசுவதற்கு மக்கள் பணத்தை வீணடிக்கிறோம் என கடிந்து கொண்டனர். In bringing 2 convicted felons and criminal of war to Alaska for nothing. I'm upset. I'm mad, and we shouldn't be holding these meetings that lay no results. This has been ridiculous and a waste of time. மறுபுறம் ரஷ்யாவில் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வகையில் ட்ரம்பும் புதினும் ஒன்றாக இருக்கும் விளையாட்டுப் பொருட்கள் எல்லாம் விற்று போகிறது. போர் முடிவடைய வேண்டும் என்று கூறும் ரஷ்யர்கள் சில பிராந்தியங்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்ற கூற்றையும் முன்வைக்கிறார்கள். ரஷ்யாவிலும் மக்கள் மத்தியில் இந்த போர் நிற்க வேண்டும் என்ற கோரிக்கை மேலோங்கியே இருக்கிறது. இப்போது நம்மை நாம் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ட்ரோன் தயாரிப்பில் தீவிரம் காட்டுகிறது யுக்ரைன். எல்லையில் வரும் ரஷ்ய ட்ரோன்களையெல்லாம் சுட்டு வீழ்த்தும் பணியில் இமை தட்டாமல் இருக்கிறார்கள் யுக்ரைனிய வீரர்கள். ரஷ்யாவின் பெரும் படையை எதிர்கொள்கிறோம் என்ற அச்சமில்லாமல் தொடர்ந்து போரிடுவோம் என குண்டுகளை சுமந்து செல்கிறார்கள். புதின் கேட்பதை நிச்சயம் ஏற்க மாட்டோம் என்றே சொல்கிறார்கள் யுக்ரேனிய முன்கள ராணுவ வீரர்கள். இல்ல, இந்த பேச்சுவார்த்தைகள் எதையும் மாற்றிவிடாது. ஏனென்றால் புதின் விரும்புவது நடக்காது. புதின் மிகவும் பிடிவாதமாக இருக்கிறார். அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த உச்சி மாநாடுகள், பேச்சுக்கள் எல்லாம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதுதான். ஆனால் நாங்கள் எந்த நிலத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இது எங்கள் நிலம், உக்ரைனிய நிலம், எங்கள் தாய்மண். பெரும் நெருக்கடியிலும் நாங்கள் தோற்றுவிடவில்லை, நாங்கள் போராடுவோம் என சொல்கிறார்கள் யுக்ரேனிய வீரர்கள். இத்தனை உயிர்களை கொடுத்துவிட்டு எங்கள் தேசத்தை விட்டுக் கொடுப்பதா என கேள்வியை எழுப்புகிறார்கள். தாய்நாட்டு பற்றுக்கொண்ட யுக்ரேனிய மக்கள் அடிபணைய மாட்டோம், எங்கள் எதிர்காலத்தை நாங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்கிறார்கள். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.